World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பான தலைப்பில் சரவடி சொற்பொழிவை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். பாரம்பரிய ஜோதிடரும் முருகன் ஜோதி நிலையத்துடைய நிறுவனர் கரு முருகானந்தம் ஐயா அவர்கள் இந்த மாதம் என்ன தலைப்பில் பேச போகிறார் அப்படின்னா, ராகு அமர்ந்த நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும். பாருங்கள், டிஎன்ஏவோட கான்செப்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுன்னு. இன்றைக்கி பூச நட்சத்திரம், அதனுடைய கர்ம பதிவு ராகு. ஸோ அப்போ ராகுவோடைய விஷயம் எனர்ஜி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஐயா இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பும் ராகு அமர்ந்த நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ராகு நிச்சயமாக ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அஸ்வினி முதல் ரேவதி வரை நமக்கு ராகு ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும். அதை சார்ந்த விஷயங்களையும் பரிகாரத்தையும் நம்ம கொடுக்க போகிறார். நானும் ஆர்வமாக கேட்க போகிறேன், ஏன்னா எனக்கு ராகு பூராட்டத்தில் உட்காந்துருக்கு. ஸோ எப்படிப்பட்ட சொற்பொழிவும் நமக்காக கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். எல்லாரும் கவனமாக கவனிங்க. ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே, நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே, நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு ராகு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். அவைகள் அனைத்துமே நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் நட்சத்திரமே என்று நான் பேசியும் அதை நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆக அதற்காகத்தான் இந்த கிரகம் ராகு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில்
இந்த ராகு நின்ற வீடனுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க. முதல்ல 3, 7, 11 கொடுத்துருக்குறாங்க. 3 என்பது விடாமுயற்சி வெற்றி, 7 என்பது சமுதாயம், 10 என்பது 11 என்பது லாபம் இளையதாரம் அபிலாசைகள் அந்தஸ்து. திருவாதிரை சுவாதி சதயத்தை கொடுத்திருக்கிறார்கள். ராகுவுடைய நட்சத்திரங்கள். திருவாதிரையில் ஏன் சிவனை பிறக்க வைக்க வேண்டும், உத்திரவனை பிறக்க வைக்க வேண்டும், நடராஜனை பிறக்க வைக்க வேண்டும்? ஏன் நரசிம்மரை சுவாதியில் பிறக்க வைக்க வேண்டும், அலெக்சாண்டரை பிறக்க வைக்க வேண்டும், அன்னை தெரசாவை பிறக்க வைக்க வேண்டும், புலிப்பாணி ஐயாவை பிறக்க வைக்க வேண்டும்? ஏன் சதயத்தில் பிரித்தியங்கா தேவியை பிறக்க வைக்க வேண்டும், ராஜராஜ சோழனை பிறக்க வைக்க வேண்டும், யமதர்மராஜனை பிறக்க வைக்க வேண்டும்? ராகு பிரம்மாண்டம், கேது அதோட பிரம்மாண்டம். ஆனாலும் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழியில்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ராகு பகவான் நம்முடைய விம்சோத்திரி வருடத்தில் கேதுக்கு 7 வருடமும் சுக்கிரனுக்கு 20 வருடமும், கேதுக்கு 7 வதை, சுக்கிரனுக்கு 20 சம்பத்து, சூரியனுக்கு 6 தெய்வ அனுகூலம், சந்திரனுக்கு 10 மனக்குழப்பம், செவ்வாய்க்கு 7 வதைதாரை, ராகுவுக்கு 18 பரம மைத்திரதாரை, குருவுக்கு 16 வருடம் வதைதாரை, சனிக்கு 19 வருடம் கர்மதாரை, புதனுக்கு 17 வருடம் மைத்திரதாரை. இதில் சுக்கிரனுக்கு சம்பத்தையும் ராகுவுக்கு பரம மைத்திரத்தையும் புதனுக்கு மைத்திரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ராகு திசை வந்துச்சுன்னா ஆகோ ஓகோ என்று சொல்றாங்கல்ல, உண்மைதானே? அது உண்மைதானங்கம்மா. அப்ப ராகுவுக்கு ஏன் 18 வருடங்களை கொடுத்தார்கள்? பரம மைத்திரதாராயாக ஏன் கொடுத்தார்கள்? அதையும் 3, 7, 11 ஏன் வைக்க வேண்டும்? ஒரு உபயத்தில், ஒரு சரத்தில், ஒரு ஸ்திரத்தில் ஏன் வைக்க வேண்டும்? 3 ராசிகளிலும் அவர் இருக்க வேண்டும், எல்லா செல்வங்களையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அதேபோல் ஆமேடம், எருது சுறா, நண்டகண்ணி இவைகளில் பூனாகம் அமைந்திருக்க பூமேடை தனில் உனக்கு தேடி வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அந்த பாவகத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள்? காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடம் என்பது மேசம், ஜாதகர் நன்றாக இருக்க வேண்டும். 2ஆம் இடம் ரிஷபம், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். 4ஆம் இடம் கடகம், தாய், வண்டி, வீடு, வாகனம், விவசாயம் எல்லாம் நல்லா இருக்கணும். 6 உத்தியோகம் நல்லா இருக்கணும். 10 தொழில் நல்லா இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்த நட்சத்திரம் இடக்கு பார்த்தீங்கன்னா காற்று ராசிகளாக வரும், 3மே பெண் ராசிகளாக வரும். சாரி, மிதுனம் ஆண் ராசி, துலாம் ஆண் ராசி, கும்பம் ஆண் ராசி, 3மே ஆண் ராசியாக வரும். ஆனால் ஆமேடம், எருது சுறா, நண்டுகண்ணியில் ரிஷபம் பெண் ராசி, கடகம் பெண் ராசி, கன்னி பெண் ராசி, மகரம் பெண் ராசி, மேசம் ஒண்டி தான் ஆண் ராசி. அதில் 3 ஆண் ராசி வந்துருச்சா, இதில் ஒரு ஆண் ராசி வந்துருச்சா, பாக்கி 4 வந்துருச்சா? 4 பெண் ராசி, 4 ஆண் ராசியில் அவர்களை அடைத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு ராகுதசை நடக்கும் பொழுதும் நமக்கு நன்றாக இருக்கிறது. நல்லாக காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, ஆமேடம், எருது சுறா, நண்டுகண்ணியில் அமர்ந்திருக்கிறாரு. நமக்கு நல்லா இருக்கு ராகுதசை. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ராகு திசையில் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சரானார். ராகு திசையில் தான் டாக்டர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சரானார். ராகு புத்தியில் தான் அறிஞர் அண்ணாவும் முதலமைச்சரானார். ஆனால் இவங்கெல்லாம் ஆனாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ மேடம், எருது சுறா, நண்டு கன்னி, மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில்
இங்கே யாராவது ஒருத்தவங்களுக்கு ராகுதசை நடக்கிறதுச்சு அப்படின்னு இருந்தால் சொல்லுங்க. நடந்துச்சா? எந்திரிக்குமா? என்ன மேசத்தில் நடந்துச்சு, ராகுதசை நடந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். பரவாயில்ல, நல்லா கேட்கணும். நல்லா இருக்கான்னு இல்லையா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆமான்னு சொல்லணும். சுமாராக இருக்குன்னா சுமாராக இருக்குன்னு சொல்லணும். ரைட், உட்காருங்க. அடுத்து யாருக்காவது நடக்குதா சொல்லுங்கய்யா. அம்மா நான் சொல்கிறேன், அப்புறமா இருங்க. நீங்கள் உங்களுக்கு லக்கணமா ராசியா? அது மேச லக்கணமா ராசியா? லக்கணம் என்ன உங்களுக்கு? கடக லக்கணம். கடக லக்கணத்திற்கு எத்தனாவது வீடு அவர்? 10க்கு அதிபதியா? 10க்கு அதிபதி. உங்கள் மாமியார் உங்களோட நல்ல உணர்வோடு இருக்க முடியாது. கரெக்டா? ஆட்டோமேட்டிக்காக இல்லை. மாமியார் அவுட் ஆகிட்டாங்களா? உங்களுக்கு சொல்லுங்கய்யா. மகரத்தில் ராகு. உங்கள் லக்கணம் சார்? உங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம், மகரத்தில் ராகு. அப்போ 9ஆம் அதிபதி. தந்தை பாதிச்சிருக்கணும். உண்டா? உண்டா? உங்கள் பெரியம்மாவும் பாதிச்சிருக்கணும். உங்களுடைய அம்மாவுடைய அக்கா. என்ன சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்காக இல்லை. பாதிப்பு வந்து தந்தை பாதிச்சிட்டார். ரைட்டுங்களா? உட்காருங்க. வேறு யாருக்காவது ராகு எங்கே இருக்காரு சொல்லுங்க. கடக வீட்டில் ராகு, அப்படி தானே? கடக வீட்டில் ராகுனா உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் ராகு தசை நல்லா இருந்துச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். உங்கள் மூத்த சகோதரன் பாதிச்சிருக்கணுமே, ஆட்டோமேட்டிக்காக மூத்த சகோதரமே இல்லை, அவ்வளோதான். உட்காருங்க. உங்களுக்கு ராகு எங்கே இருக்கு? எந்திரிங்க. கும்பத்தில் ராகு. உங்களுக்கு லக்கணம் என்ன? கடக லக்கணம். கும்ப வீடு எத்தனாவது வீடு? 8வது வீடா? அப்போ உங்கள் மனைவியோட குடும்பம் நீங்கள் கல்யாணம் பண்ணோன்னு பாதிச்சிருக்கோம். பாதிச்சிருச்சா? உட்காருங்க. ஐயா சொல்லுங்கய்யா. கன்னியில் ராகு. லக்கணம் உங்களுக்கு என்ன? தனுசு லக்கணம், கன்னியில் ராகு, 10ஆம் இடத்துல ராகு. நல்லா இருந்துச்சா உங்களுக்கு ராகு சார்? நல்லா இருந்துச்சா சுமாராக இருந்துச்சா? நல்லா இல்லை. உட்காருங்க. கடைசியாக கூப்பிடுவோம், அப்போ சொல்லுங்கள். அடுத்து யாருக்கு ராகு எங்கே இருக்குது? உங்களுக்கு எங்கேம்மா இருக்கு ராகு? கண்ணியில் இருக்குது. உங்களுக்கு லக்கணம் என்ன? மேச லக்கணம், கண்ணியில் இருக்கணும். அப்போ 7ஆம் இடம் பாதிச்சிருக்கும். கணவர் வழி உறவுகள் பாதிச்சிருக்கும். பாதிச்சிருக்காங்களா? மேச லக்கணம். உங்களுக்கு 6ஆம் இடம் தாய் மாமன் பாதிச்சிருக்கணும். பாதிச்சிருக்காங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இல்லை. ஆமாண்ணா எந்திரிச்சு சொல்லுங்கம்மா. ஆமாம் இல்லை, அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. நீங்கள் சொல்லுங்கய்யா. மேச லக்கணம், மேச ராகு, மிதுன லக்கணம். அப்போ 11ஆம் இடம் ராகு, லக்கணத்துக்கு 11 ராகு. மூத்த சகோதரன் பாதிச்சிருக்கணும். உண்டா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இல்லை. கரெக்டுங்களா? சரிங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ராகு திசையில் ஆமையிடம் எருது சுறா நண்டு கண்ணியிலே இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாப்புலராக இல்லை. புரியுதுங்களா? பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ மிதுனம் துலாம் கும்பத்தில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இல்லை. என்ன சார் காரணம்? உலக நாடுகள்லாம் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. உலக நாடுகள்லாம் வல்லரசு ஆகிட்டே இருக்கா இல்லையா? என்ன சார் காரணம்? பிரம்மாண்டம். அங்கே எல்லாரும் வீட்டுக்கு ஒருவர் கல்வி, வீட்டுக்கு ஒருவர் அரசு வேலை, பொருளாதாரம் சீரடைதா? புரியுதா இல்லைங்கய்யா? பொருளாதாரம் சீரடையுது. அப்போ பிரம்மாண்டம் அவரவர்களாகவே எடுத்து வைக்கிறார்கள். சரி, என்ன சார் இதுக்கு பண்ணலாம்? ஆமையிடம் எருது சுறா நண்டிகளில் ராகு இருக்கு சார், சுயசாரத்தில் ராகு இருக்கு சார்.
இங்கெல்லாம் இருக்குது சார் ராகு. என்னென்ன இடத்துல இருக்க உபஜயஸ்தானங்களில் இருக்குது சார். 3, 6, 10, 11 இருக்குது சார். ரைட்டா? இப்போ 4 பேருக்கு நட்சத்திரத்தை கேட்பேன், எந்த நட்சத்திரத்தில் ராகு இருக்குது அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லணும் உங்களுக்கு கன்னியில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. அஸ்தத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரமா? புரியுதுங்களா? தந்தை பாதிப்பு உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம் வந்துருச்சா? ராகு யார் சார்? தந்தை வழி பாட்டன்களை குறிக்கக்கூடிய கிரகம். தந்தை வழி பாட்டன்கள் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போயிருந்தாங்கன்னா நீங்கள் வாழ்வீங்க. ஆமேடம் எருதுசுறா நண்டு கண்ணியெல்லாம் விட்டுருங்க. 3, 6, 10, 11 விட்டுருங்க. ராகு எங்கே அமருகிறாரோ அந்த வீட்டை பாதிப்பார். அந்த வீட்டுக்கு பின்னாடி விட்ட வீட்டையும் பாதிப்பார். நீங்கள் என்ன லக்கணம் சொன்னீங்க? மேச லக்கணம். கன்னியில் இருக்குன்னு சொன்னீங்களா? கன்னி லக்கணம் இருக்கிறது. ராகு எங்கே இருக்கு? கடகத்தில் இருக்கு, 11 இருக்கு. ரைட்டுங்களா? முதல்ல மூத்த சகோதரன் இல்லைன்னுட்டீங்க. இளைய சகோதரத்தில் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுற வேணாம். என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? படிக்கலை. ரைட்டு விட்டுருங்க. யாருக்காவது ராகு அமர்ந்த நட்சத்திரத்தை சொல்லுங்கய்யா. தனுசில் இருக்காரா? அஸ்தத்தில் இருக்கார். அஸ்தத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? அதே உத்திரம் தான் வருது. தந்தை பாதிப்பு உண்டா இல்லையா? உண்டா? அவ்வளோதான். என்ன சார் காரணம்? நீங்கள் உங்களுக்கு ராகு எங்கே அமர்றாரோ, இது காலபுருஷ தத்துவத்திற்கு கடக வீடு உங்களுக்கு அமர்ந்தது. தாயார் பாதிப்பு உண்டா இல்லையா? முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தாயார் வீட்டுக்கு பின்னாடி வீடு சகோதரன் பாதிப்பு. ரைட்டா? உண்டா? பின்னாடி வீட்டையும் பாதிப்பார். ஏன்னா பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ராகு பகவான். பாதிக்கிறாரா? உண்டா இல்லைங்கய்யா? ஐயா உங்களுக்கு லக்கணத்திலே ராகு, அப்போ உங்களை படுத்தி எடுத்துருவார். அவ்வளோதான். அதற்கு முடிவு பண்ண லக்கணம் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? உங்களுக்கு அஸ்வினி. அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அதை சொல்லுங்க. தெரியல. ரைட்டு, ஓகே. வேற யாருக்காவது சொல்லுங்கய்யா. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு. அஸ்வினிக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? ரேவதியா? அஸ்வினிக்கு பின்னாடி உள்ளதான் பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ராகு, பின்னாடி ரேவதி. ரேவதி யாரு? ரேவதியினுடைய டிஎன்ஏ சகோதரம். செவ்வாய் பாதிப்பு. சகோதரம் பாதிச்சிருச்சா உங்களுக்கு? சகோதரம் பாதிப்பா? மூதாதையர்கள் பாதிப்பா? முன்னோர்கள் பாதிப்பா? அவ்வளோதான். பாதிப்பை கொடுத்துருவார். நான் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏவும் சரி, அந்த கர்ம பதிவும் சரி, காப்பா பண்ணி விட்டுருவார். மேடத்துக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ராகு எங்க? விருச்சிகத்தில் ராகு. என்ன நட்சத்திரம்? அனுசத்தில் இருக்கார். அனுசத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் விசாகமா? விசாகம் வந்து டிஎன்ஏ என்ன? ராகுவா? தந்தை வழி மூதாதையர்களால் புண்ணியமே இருக்காது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையாம்மா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நட்சத்திரத்தினுடைய 27வது நட்சத்திரம் அந்த பாதிப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க, ராகு எங்கே இருக்கு? நீங்கள் பாதிச்சிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே பாதிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, ராகு எங்கே இருக்கு? என்னம்மா? விருச்சிக லக்கணம், 2ஆம் இடத்துல ராகு. தனுசு. அதெல்லாம் விட்டுருங்க. சந்திரன் இருக்காரு, குரு இருக்காரு, செவ்வாய் இருக்காருலாம் விட்டுறணும். சந்திரன் இருந்தால் தாயை பாதிக்க வச்சிருவார். அவ்வளோதான். பாதிச்சிட்டிங்களா? 2ஆம் இடம் ராகு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ராகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம். தந்தை பாதிப்பு உண்டா? முடிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பெரியம்மா பாதிப்பு. அந்த பையனுடைய பெரியம்மா பாதிப்பு உண்டா இல்லையா? பாதிப்பா இல்லையாம்மா? உண்டு. அவ்வளோதான்.
புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்தும் ஜோதிடம். புரியுதுங்களா? அப்போ ஏன் வல்லரசாகுது அந்த நாடெல்லாம்? காசை நீங்கள் கடன் வாங்குகிறோம், கடன் அடைக்கிறோங்கிறதுலாம் வேற. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சார் முன்னாடி வாழ்வியல் பரிகாரத்தில் சொல்லுவார், காஃபி 150 ரூபா காஃபி கொடுங்க. சார் என்ன சார், என்கிட்ட வழியே இல்லை, நான் போய் 150 ரூபா காஃபி குடித்து பழகுங்க. சாப்பிட்றதா இருந்தால் ராயல் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, சிற்றுண்டியில் எப்போயாவது தேவைப்பட்டால் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ராகு உள்ளே வந்துடுவார், பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார். ஆனாலும் இந்த 27வது நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துரும். எங்கே வேணாலும் இருக்கட்டும் சார், 12ல் இருக்கட்டும், 8லேயே இருக்கட்டும், அவரு பயப்படாதீங்க. என்ன சார் பண்ணிவிடுவாரு? நீங்கள் 27வது நட்சத்திரத்தினுடைய அந்த கோவிலுக்கு செல்லுங்கள், அந்த பொருளை தானம் பண்ணுங்கள். ராகு சிறப்பாக இல்லைன்னா ஏண்டான்னு கேட்க, எந்த திசை வேணாலும் நடக்கட்டும். புரியுதுங்களா? எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், ஒரு மனிதனுக்கு பாதிக்கும். அந்த இடத்தையும் பாதிப்பார், அந்த பின்னாடி உள்ள இடத்தையும் பாதிப்பார். புரியுதுங்களா? எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்திற்கு பின்னாடி உள்ள வீட்டையும் பாதிப்பார், அந்த வீட்டையும் பாதிப்பார். 27வது நட்சத்திரத்தினுடைய அந்த கோவில்களுக்கு சென்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடுவார். எப்படி? ராகு செவனேன்னு இருப்பார். போய் தொலைறாண்டா, இவன் பாட்டன் தான் இவனுக்கு நமக்கு பிரச்சனையை கொடுத்தான், அந்த பாட்டனுடைய அந்த இதை செய்கிறான், அந்த கர்மத்தை செய்கிறான், போய் தொலைறாண்டா, விட்டுருவோண்டான்னு விட்டுருவார். யார் சார்? ராகு. பார்க்கடலை கடைஞ்சது, அவர் போய் உட்கார்ந்தது, விஷ்ணு பகவான் சூரியனும் சந்திரனும் சொன்னது, விஷ்ணு பகவான் வெட்டினது, தலை துண்டிக்கப்பட்டது, இதெல்லாம் அப்புறம் நிழல் கிரகம், சாயா கிரகங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம சொன்ன பலன்கள்ல 99% வேலை செஞ்சுச்சா? காலபுருஷ தத்துவத்திற்கும் வேலை செய்யும். அது எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் பாதிக்கப்படும். இப்போ ஐயாவுக்கு உங்களுக்கு எங்கே இருந்துச்சுன்னு சொன்னீங்க? தனுசு லக்கணம் கண்ணியில் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. கண்ணியில் இருந்துச்சு தனுசு லக்கணம் தானே சொன்னீங்க. இப்போ காலபுருஷனுடைய 6வது வீடு தாய்மாமன் பாதிச்சிருக்கும். தாய்மாமனால் புண்ணியம் இருக்காது. ரைட்டுங்களா? கிளாஸ் கல்விவெளி அடிச்சு விட்டுருவார். அப்போ காலபுருஷ தத்துவத்திற்கும் அது வேலை செய்யும். புரியுதுங்களா? என்னம்மா ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பின்னாடி வருவேன். அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோம். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ராகு எங்கே இருக்கு? சும்மா சொல்லுங்கள். தனுசு கடகலக்கணம் தனுசில் இருக்கு, 6ஆம் இடம். ஒன்று உத்தியோகத்தில் பாதிக்கும், இல்லைன்னா தாய்மாமன் பாதிக்கும். 2ல் ஏதாவது நடந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பாதிச்சிருச்சு. ரைட்டுங்களா? அப்போ காலபுருஷனுடைய 9வது வீட்டில் இருக்கு, தனுசுலான இருக்கு. நீங்கள் தந்தை வர்க்கம் பாதிப்பு, அவ்வளோதானுங்கய்யா. கரெக்டு தானே நம்ம சொல்கிறதெல்லாம்? ஏதாவது நம்ம சொல்லும் போது நீங்கள் ஊக்கப்படுத்தணும். சரி என்னப்பா என்னமோ சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. அப்போ நம்ம கேட்கும் பொழுது அந்த பதில் கரெக்டாக இருக்கணும். நான் சொல்லி வர்றேன். என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு? பூராடத்தில் உட்காந்துருக்கிறார். பூராடத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரம். மூலம் யாரை குறிக்கும்? தாய் வழி தாத்தன் பாட்டிகளை குறிக்கும். அங்கேயும் புண்ணியம் இருக்க. எப்படி இருக்கு? அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ அந்தந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய வேலையை செய்யும். நட்சத்திரம் வேலை செய்தாப்ப ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணியில் அமர்ந்தாலும் 3, 6, 10, 11 ராகு பகவான் அமர்ந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது செய்யலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேருக்கு நல்லது செய்யலை. அதை தாங்க சொல்கிறேன். என்ன காரணம்? மூதாதையர்கள், நம்மளுடைய தந்தை வழி பாட்டன்கள் செய்த தவறுகளால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளோதான். ராகு நல்லா இருக்கு சார், ராகு எனக்கு நல்லா தானே இருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ எனக்கு விருச்சிக இலக்கணம் 3ல் ராகு,
என் மனைவி உட்காந்துருக்கு, மாமனாரை எடுத்து விட்டுருச்சு. 3ஆம் இடங்கிறது மாமனார், மாமனாரை எடுத்து விட்டுருச்சு. 3ஆம் இடங்கிறது கையா. ராகு திசையில் எனக்கு சுய புத்தி போயிட்டு இருக்கு. ராகு புஷ்கரண வம்சத்தில் இருக்கு, திருவோணம் 2ல் இருக்கு. எனக்கு லக்கண புள்ளிக்கு 6வது நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். காலபுருஷனுடைய 10வது வீட்டில் இருக்கு, மாமியாரம் விட்டு, மாமனாரம் விட்டு, மாமியாரம் விட்டு. ராகு திசை வர்றதுக்குள்ளேயுமே முடிச்சு விட்டுருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். விவரம் புரியுதா? அப்போ திருவோண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்திற்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? உத்திராடமா. 4 வயசுலேயே எங்கள் அப்பாவை தூக்கிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு திசையே இப்போ தான் வருது. ஆனால் ராகு திசை, ராகு அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். திருவோணத்திற்கு 2வது நட்சத்திரம் என்ன? 27வது நட்சத்திரம் என்ன? உத்திராடம். ஜோலியை முடிச்சிருச்சா? எனக்கு மூத்த சகோதரமும் பாதிச்சிருக்கு, சகோதரியாக இருக்காங்க, அவங்களும் பாதிச்சிருக்காங்க. என்ன காரணம்? அந்த 27வது நட்சத்திரத்தினுடைய அந்த தந்தையாருடைய முப்பாட்டன்கள் செய்த தவறுகளை இந்த ராகு சுட்டி காட்டுகிறான். ஆகவே ஆமேடம் எருதுசுரா நண்டுகணியில் இருந்தாலும், 3, 6, 10, 11 அவர் இருந்தாலும், சுயசாரம் பெற்றிருந்தாலும், புஷ்கரண வம்சம் பெற்றிருந்தாலும், அவர் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், குரு அவர்களை தொடர்பு கொண்டாலும் நிறைய பேருக்கு நல்லது செய்யலைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? நிறைய பேருக்கு நல்லது செய்யலை. ஏன் சார்? நம்ம பலனை சொல்லிடுறோம். சார் 3, 6, 10, 11 இருக்குது சார், அருமையாக சார், உங்களுக்கு அருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ தான் அவன் ரொம்ப லோஸ்ட்டுக்கு போயிடுவான். புரியுதுங்களா? 3ஆம் இடம்ங்கிறது கை, சுய புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிவன் கோயிலில் ஒரு முதியவர் வருகிறார், கீழே உழுக போகிறார், நான் பிடிக்கிறேன், கை அடிபடுகிறது. 3ஆம் இடம்ங்கிறது கையா. அப்படிதாம்மா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அவர்கள் இங்கே அமர்றாரு, அங்கே அமர்றாரு. இன்னைக்கு பூச நட்சத்திரம், ராகு டிஎன்ஏ இதெல்லாம் எடுத்தாலுமே நமக்கு அந்த 27வது நட்சத்திரம் குறிகாட்டும். அந்த நட்சத்திரத்தினுடைய கோயில்களுக்கு சென்று வழிபட வேண்டும். அவ்வளோதான். ராகு அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், ஒன்றும் இல்லை, அவனை முடிச்சு விட்டுருவாரியா. திரிகோணத்தில் இருக்காரியா, 9ல் இருக்கார், அப்பாவை எடுத்துருவார், அது வேறு விஷயம். உனக்கு பாக்கியமே கிடைக்காதியா. 5ல் இருக்காரியா, பூர்வ புண்ணியம் ஃபுல்லாக கெட்டு போயிருயா. என்ன 1ல் இருக்காரியா, அடித்து விட்டுவாரியா அவனைய. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதற்கு பரிகாரத்தை நம்ம சொல்லணும். நம்ம டாக்டர், புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா ஒரு அனாசின் கொடுத்தா இந்த ஜுரம் போயிடும்னு சொல்லுவோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இந்த ஜுரம் போயிடும்னு சொல்லுவோம். இல்லை சார் சிரப்பை குடிங்க சார், இல்லை சார் ஒரு குளுக்கோஸ் போடுங்க சார், இல்லை சார் இந்த டாக்டரை பாருங்கள் சார், அந்த டாக்டரை பாருங்கள் சார் நம்ம சொல்லிவிடும். இதுதான் முறைகள், இதுதான் இயல்பியலாக உள்ளது. அப்போ வல்லரசு நாடுகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? மோடிஜி கொண்டு வந்துடுவார், நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியா ஒன்றியம் கல்வியில் சிறந்து விளங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக ராகு புதன் தான் புத்தின்னு சொல்லுவோம். ராகு தான் ஐடி பீரியடில் உள்ளவர், ராகு தான் கம்ப்யூட்டரில் உள்ளவர், ராகு தான் யூடியூப்பில் உள்ளவர், ராகு தான் கலைத்துறையில் உள்ளவர். ராகு ஒரு மனிதனுக்கு நல்லா இல்லைன்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பான். ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ஒருத்தருக்கு அமர்ந்துருச்சு, டாப் லெவலில் இருப்பான். என்ன காரணம்னா அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. புண்ணியம் பண்ணதுனால அவங்க தப்பிக்கிறாங்க. நம்மால் முன்னோர்கள்லாம் நம்ம டவுசரை அவுத்து விட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. அதனால ராகு திசையாக இருந்தாலும் நம்மளை வேட்டு பறிக்குதா இல்லையா? என்னங்கய்யா ஜோதிடம் அப்படி தானங்கய்யா? இப்போ நான் சொன்னேன், கலைஞருக்கு ராகு திசையில் தான் நல்லா இருந்துச்சு, புரட்சி தலைவருக்கு ராகு திசை தான் நல்லா இருந்துச்சு, அம்மாவுக்கும் ராகு புத்தியில் தான் நல்லா இருந்துச்சு, அப்போ தான் முதலமைச்சர் ஆனாங்க, எல்லாம் ஆவாங்க. ஆனால் கர்மத்தை அனுபவிச்சிட்டாங்கல்ல. இதில் டாக்டர் கலைஞர் ஒண்டியும் தான் முழு பிறவியை அடைந்தவர். பாக்கி எல்லாமே தன்னுடைய அற்ப ஆயுளில் போனவங்க. அறிஞர் அண்ணா கூட 18 ஆண்டுகள் உழைத்து
2 வருடம் தான் முதலமைச்சராக இருந்தார், போயிட்டார், அணிவிக்கலை. ஆனால் புரட்சி தலைவர்கள் 13 ஆண்டுகள், ஜெயலலிதா 15 ஆண்டுகள், புரியுதுங்களா? ஆனால் கலைஞர் 35 ஆண்டுகள், வயதும் 90 கடந்து வாழ்ந்தாரா இல்லையா? யாராவது ஒரு ஆளை தான் சொல்ல முடியும், புரியுதுங்களா? அப்போ ராகு தசை ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது செய்யும் சார். ஆனால் நீ இதை பண்ண அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ப்பணங்களில் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தாவே நல்லா இருப்பான் அவன். இப்போ நீங்கள் என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. அது பாட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ தான் அமாவாசைக்கு திதி கொடுக்குறேன். வருடம் ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு ஐயரை வந்து வீட்டில் அழைச்சி தர்ப்பணம் கொடுக்குறேன், புரியுதுங்களா? அப்போ நான் ராகுவை எப்படி டெவலப் பண்ணணுமோ அப்படி டெவலப் பண்ணி பார்த்தேன். அப்புறம்தான் வாழ்க்கையில் முன்னேறினேன். அப்புறம்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். ராகுவை டெவலப் பண்ணேன். எனக்கு திருவோணத்தில் ராகு, உத்திராட நட்சத்திரம் எனக்கு 27வது நட்சத்திரம். கோயில் என்ன கோயில்? பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர். ஞாயிற்றுக்கிழமை நாளில் போனேன். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. 10 ரூபாய்க்கு எள்ளு வாங்கினேன். இது நடந்தது 4 வருடங்களுக்கு முன்னாடி. ஒரு குத்து மதிப்பாக தான் நான் போனேன். சரி இப்படி தான் பண்ணி பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆராயும் பொழுது அப்படியே எல்லாத்துக்கும் நடந்துச்சு. அப்போ நான் போய் பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்தில் அந்த எள்ளு தண்ணியை விட்டுட்டு ஒரு 6 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு, முடிஞ்ச பேருக்கு அன்னதானம் பண்ணி தண்ணி பாட்டிலோடு அன்னதானம் பண்ணிவிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்தேன், கலைத்துறையில் வந்தேன், சரி ஜோதிடத்துக்குள்ளே உள்ள வந்தேன். எனக்கு விரிச்சு கலக்கணும், ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன். ராசி ரேவதி நட்சத்திரம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் இதை போய் பண்ணினேன். உத்திராடத்துக்கு உள்ள பரிகாரத்தை பண்ணினேன். சும்மா வரும்போது பாருங்கள், பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். பசுமாடு எந்த உத்திராடமா? மலட்டு பசு உத்திராடம், உத்திரட்டாதி பால் பசு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ராகு அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய 27வது நட்சத்திரத்தை கோவிலுக்கு சென்று, தாய் தகப்பன் இல்லாதவர்கள் நீங்களே விடலாம் எள்ளு தண்ணி, அந்த கோயிலில் குளிங்க, 10 ரூபாய்க்கு எள்ளு வாங்குங்க, இப்படி வச்சு இந்த கையில் தள்ளி விடுங்க. பீச்சாங்கையில் இல்லை, நான் இந்த கையை காமிக்கக்கூடாதுன்னு கண்டி சொல்கிறேன். இப்படி தள்ளி விடுங்க அந்த எள்ளை. 21 தலைமுறையா எங்களுடைய தந்தை வழி பாட்டன் பாட்டிகளும் தாய் வழி பாட்டன் பாட்டிகளும் என்ன ஒரு தவறு செய்திருந்தாலும் அவர்களை காத்து அவர்களுக்கு பாவ விமோசனம் கொடுத்து எங்களையும் அவர் வழியில் காப்பாற்றுங்கள் என்ற வழியில் நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து 7 வாரம் செய்யுங்க. தாய் தகப்பன் இல்லாதவர்கள் 40 வயசுக்கு உள்ளவங்க அந்த பொருளை தானம் பண்ணுங்க, அந்த விலங்குக்கு உணவு கொடுங்க. முடிஞ்சிச்சு. எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், அஷ்டமாதிபதி திசை நடக்கட்டும், 6ஆம் அதிபதி திசை நடக்கட்டும், ஒன்றுமே இல்லை சார், சுருட்டி எடுத்துருச்சு சார், 50 லட்சம் அதில் ஓட்ட சார், ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ராகுவுடைய மொத்தத்திலேயே நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவை முன் ஜென்மத்திலே நம்ம வாங்கி தான் பிறக்கிறோம். உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் என்ன? அஸ்த நட்சத்திரம். போன ஜென்மத்தில் இப்போயே உங்களுக்கு மூத்த சகோதரத்தினால் புண்ணியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டீங்க. மூத்த சகோதரன் உங்களுடைய பெரிய மாவட்டம் என்ன இருக்கார்ல, பெரிய மாவட்டம் என்ன சித்த மாவட்டம் இருக்காங்களா, உங்களுக்கு புண்ணியம் இருக்காது. ஆமாவா இல்லையா? அவ்வளோதான். என்ன காரணம்? முன் ஜென்மத்தில் நீங்கள் மூத்த சகோதரத்திற்கு பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். அதனால தான் இந்த ஜென்மத்தில் பிறந்த அந்த பிறவியை நீனே மூத்த சகோதரனாக இருந்தால் அணுவி அப்படின்னு பிறக்க வைக்குது. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, எந்திரிச்சிங்க. உங்களுக்கு திருவோணத்தில் ராகு. தந்தையார் வர்க்கத்தினால புண்ணியம் இருக்காது, தந்தையார்னாலும் புண்ணியம் இருக்காது. எப்படி இருக்க? ஆமாண்ணா ஆமாம், நல்லா சவுண்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்போ இதையே எடுக்கணும். இப்போ திருவோணம் காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம்.
காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது. அப்போ என்ன நடக்கும்? 21னாவே கர்மா தானே. அப்போ கர்மத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்ன? ஹஸ்த நட்சத்திரத்திற்கு திருவோணத்தில் இருக்கு ராகு. உங்களுக்கு 9வது நட்சத்திரத்திலே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. தந்தையே பாதிச்சிருச்சு. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கண புள்ளி என்ன? கிருத்திகை 3 விட்டுருங்க. கிருத்திகை உங்களுக்கு லக்கண புள்ளி. அப்போ உத்திராடம் என்ன? என்னம்மா திரிஜன்மாதி அணுஜன்மாதி திரிஜன்மாதிபதி நட்சத்திரம். ஆட்டோமேட்டிக்காகவே தந்தை பாதிப்பு. புரியுதுங்களா? அப்படித்தான் சொடுல்லையும் போகும். அந்த காலபுருஷ தத்துவத்திற்கு அந்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாவதோ அந்த நட்சத்திரமும் பாதிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு உத்திராடம் அத்தை லக்கண புள்ளிக்கு 5 வரும். லக்கண புள்ளிக்கு 5ன்னா அத்தை. சிறு வயதிலே அத்தை பாதிச்சிட்டாங்க, 2-3 குழந்தைகளை விட்டுட்டு. புரியுதுங்களா? உண்டா இல்லையாம்மா? நட்சத்திரமே நம்மளை அழைச்சிட்டு போயிருமா, அவ்வளோதான். அப்போ கடைசியாக வந்துடும். ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் அஸ்வினியாக வந்தால் கீழப்பெரும்பள்ளம் கேது கோயிலுக்கு ஒரு முறை சென்று வரணும். அங்கே போய் எள்ளு தண்ணி விடணும், குளிக்கணும், அர்ச்சனை பண்ணணும், அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். புரியுதுங்களையா? கீழப்பெரும்பள்ளம் கேது கோயிலுக்கு போகணும், குளிக்கணும், எள்ளு தண்ணி விடணும். 10 ரூபா எள்ளு தண்ணி வாங்கி நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 21 தலைமுறையாக எங்களுடைய தந்தை வழி மூதாதையர்கள் எங்களுடைய தாய் வழி மூதாதையர்கள் செய்த தவறுகளை நீங்கள் தான் அவங்களுக்கு பாப விமோசனம் கொடுத்து எங்களையும் நல்லா வைக்கணும்னு வேண்டிக்கணும். ஒரு முறை கீழப்பெரும்பள்ளம் கேது கோவில், அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோவில் பக்கத்தில் குளம், குளிங்க. இதை செய்யுங்க. தொடர்ந்து 7 வாரம் செய்யுங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். தொடர்ந்து 7 வாரம் செய்யுங்க. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயா சொல்கிறது புரியுதா? இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்மளே ஒரு கர்மமனையை தான் அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். அப்போ ராகுனுடைய கர்மத்தை நீங்கள் பண்ணினா 90% கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் சனிக்கு போகும். இதே 40 வயசுக்கு உள்ளவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு முந்திரி பாதாமை படைச்சி தானம் கொடுங்க. குதிரைகளுக்கு உணவு கொடுங்க. இது யங் ஸ்டேஜில் உள்ளவங்க செய்கிறது. அதை செஞ்சுட்டாவே அந்த கர்ம வினை குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அடுத்து பரணி உங்களுக்கு 27 வருது சார். அப்படின்னா துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம், சுவாமிமலை அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை பட்டீஸ்வர ஆலயம், 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க, தாய் தந்தையரை இழந்தவங்க, எள்ளு தண்ணி விடுங்க, உணவு பரிமாறி வாங்க, உணவு கொடுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் செய்யுங்க. கேதுக்கு ஒண்டினா யமகண்டத்தில் செய்யணும். பாக்கி எல்லாத்துக்கும் ராகு காலத்தில் தான் நீங்கள் செய்யணும். அப்போ பரணிக்கு அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாப விமோசனம் கிடைத்து நன்மை நடக்கும். இதே 40 வயசுக்கு உள்ளவங்க நெல்லிக்காய் ஊறுகாய் தானம் கொடுங்க. யானைகளுக்கு உணவு கொடுங்க. வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில். கிருத்திகை உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது சார். கிருத்திகை 27வது நட்சத்திரமாக வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முருகன் கோவிலுக்கு சென்று, பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே நீர்நிலைகளில் எள்ளு தண்ணி விட வேண்டும். 40 வயசுக்கு கீழ் உள்ளவங்க பேரிச்சம்பளம் தானம் கொடுக்க வேண்டும். மட்டன் சாப்பிட்றத விட்டுறணும். ஆடுகளுக்கு உணவு கொடுக்கணும். ரோகிணி உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது சார். அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா கோவிலுக்கு சென்று, கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று அங்கே நீர்நிலைகளில் எள்ளு தண்ணி விட வேண்டும். இதே 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க அங்கே உணவு கொடுக்கணும், தண்ணி பாட்டிலோட கொடுக்கணும். 40 வயசுக்கு கீழ் உள்ளவங்க நாவல் பழம், பால் கோவா, தயிர் சாதம், பால் இவைகளை தானம் கொடுக்க வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும் திங்கட்கிழமை ராகு கால நேரத்தில். மிருகசீரிடம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது.
திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று எள்ளு தண்ணி விட வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் பாட்டிலுடன் 7 வாரம் நிறைவு செய்ய வேண்டும். இதே 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க தேங்காய் சாதம் கொடுங்க, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுங்க, திங்கட்கிழமை நாளில் ஊற்றணும். ஏனால் அதில் பிறந்தவர் சந்திர பகவான். புரியுதுங்களா? அடுத்து திருவாதிரை உங்களுக்கு 27 வருது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்கள், முன்னோர்களை நினைத்து எள்ளு தண்ணி விடுங்கள், குளித்து விட்டு அன்னதானம் வாங்கி கொடுங்கள். இதே யங்ஸ்டேஜாக இருந்தால் தெருநாய்களுக்கு உணவு கொடுங்கள், வாழைப்பழம் தானம் கொடுங்கள். புனர்பூசம் உங்களுக்கு 27 வருகிறது. ராமர் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள நீர்நிலைகளில் எள்ளு தண்ணி விடுங்கள். இதே யங்ஸ்டேஜாக உள்ளவங்க கரும்பு ஜூஸ் தானம் கொடுங்கள், பூனைகளுக்கு உணவு கொடுங்கள். என்னடா இவன் எதாவது சொல்கிறானே, செஞ்சு பாருங்க, நடக்கலைன்னா ஏண்டான்னு கேளுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7 வாரம் செய்யணும். நான் 1 வாரம் அங்கே போனேன் சார், 1 வாரம் இங்கே போகலை சார்லாம் கொள்ளக்கூடாது, செய்யணும். ஆயில்யம் உங்களுக்கு 27 வருது அப்படின்னா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சென்று எள்ளு தண்ணி விடுங்க, லட்டு அன்னதானம் கொடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க லட்டு முருங்கைக்கீரை சாதம் தானம் கொடுங்க, பூனைகளுக்கு உணவு கொடுங்க. மக நட்சத்திரத்தில் 27வது நட்சத்திரமாக உங்களுக்கு மகம் வருது. கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் சென்று எள்ளு தண்ணி விடுங்கள், உணவு தானம் செய்யுங்கள், தண்ணீர் பாட்டிலுடன். வயசுக்கு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க கீரை வகைகள் சாதம் தானம், எலிகளுக்கு உணவு. சார் நான் ஐடி எழுதிக்கிட்டு இருக்கேன் சார், ராகு எனக்கு 8ல் இருக்குது சார், வேலையே நடக்க முடியாது சார், நடக்க மாட்டேங்குது சார், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடாகிட்டு இருக்கு சார் அப்படிங்கிறவங்களாம் இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பூர நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் உங்களுக்கு வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு செல்லுங்கள், எள்ளு தண்ணி விடுங்கள். இதே 40 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள் லெமன் சாதம், எலிகளுக்கு உணவு, இவைகளை செய்யுங்கள். செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வு வளமாகும். உத்திர நட்சத்திரம் அதான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சென்று எள்ளு தண்ணி விட வேண்டும், உணவு தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதுதான் சொல்லிகிட்டே வர்றேன்னா. ஆயில்யத்துக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம் வரும்? புனர்பூசம் வருமா? புனர்பூசம் வரும், பூசம் வரும். அப்போ நம்ம பூசத்துக்கு உண்டான சொல்லிகிட்டு இருக்கோம்ல. பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு 27 வந்துச்சுன்னா வள்ளலார் கோவிலுக்கு சென்று, அதை விட்டுட்டணும், வள்ளலார் கோவிலுக்கு சென்று அரிசி தானம் கொடுங்க, அந்த கோயில் நீர்நிலைகளில் எள்ளு தானம் பண்ணுங்க. ரைட்டுங்களா? அடுத்து ஆயில்யம் சொல்லிட்டேன், மகம் சொல்லிட்டேன், பூரமும் சொல்லிட்டேன். அடுத்து உத்திரம் 27 வருது. ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27 வருது. ஐயப்பன் கோவிலுக்கு சென்று பம்பா நதியில் எள்ளு தண்ணி விடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க மாதுளம்பழம் தானம், எருதுகளுக்கு உணவு, இதெல்லாம் ராகு கால நேரத்தில் செய்யணும். அந்த நட்சத்திரத்தினுடைய கிழமை நாளில் செய்யணும். உத்திரம்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுடைய நட்சத்திரமா, அதில் செய்யணும். அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு 27 வருது. ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க ஆரஞ்சு பழம் தானம், எருமைகளுக்கு உணவு. இது ராகு எங்கே வேணாலும் நீ கேட்டு சார், அவங்க செய்கிறதுக்கு பரிகாரம். என்னம்மா தலையில் கை வச்சிட்டிங்களா, அது போதியா அப்படின்னு பார்க்குறீங்களா? ரைட்டுங்களா? அடுத்து சித்திரை 27 வருது. காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம் சென்று எள்ளு தண்ணி விடுங்கள். யங் ஸ்டேஜில் உள்ளவங்க பப்பாளி பழம் தானம் செய்யுங்கள், புலிகளுக்கு உணவு கொடுங்க. முடியலைன்னா பப்பாளி பழம் மாதிரி தானம் கொடுங்க.
செவ்வாய்க்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் தானம் கொடுக்கணும். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 27ஆவதா சுவாதி உங்களுக்கு வரும்போது, ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 27ஆம் வரும்போது அந்த நரசிம்மர் ஆலயம் சென்று எள்ளு தண்ணி விட வேண்டும். கணேஷ் தண்ணி கொடுக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் ஆலயம் சென்று எள்ளு தண்ணி விடுங்க. அதே யங் ஸ்டேஜில் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில், அதே யங் ஸ்டேஜில் உள்ளவங்க வேர்க்கடலை, காஃபி, தேன் இவைகளை தானம் கொடுங்க. எருமைகளுக்கு உணவு கொடுங்க. விசாக நட்சத்திரம் உங்களுக்கு 27ஆவது நட்சத்திரமாக வருது. மூடி ஓப்பன் பண்ணி, இந்த கை ஓப்பன் பண்ணுங்க. விசாக நட்சத்திரம் உங்களுக்கு 27ஆக வருது. முருகன் கோவிலுக்கு செல்லுங்க, எள்ளு தண்ணி விடுங்க. அது எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க சப்போட்டா பழம் தானம் செய்யுங்க. புலிகளுக்கு உணவு கொடுங்க. அனுச நட்சத்திரம் உங்களுக்கு 27ஆக வருது. மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்க. மான்களுக்கு, யங் ஸ்டேஜில் உள்ளவங்க மான்களுக்கு உணவு கொடுங்க. வெண்பொங்கல், நொங்கு, பனங்கற்கண்டு, பனங்கற்பட்டி இவைகளை தானம் கொடுங்க. கேட்டை உங்களுக்கு 27ஆக வருது. ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27ஆக வருது. புதன்கிழமை ராகு கால நேரத்தில் வராக பெருமாள் கோவிலுக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்க. உணவுகள் வாங்கி கொடுங்க. வல்லாரை, செரிப்பழம் தானம் கொடுங்க. மான்களுக்கு உணவு கொடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க. மூல நட்சத்திரம் உங்களுக்கு 27ஆவது நட்சத்திரமாக வருது. ஆஞ்சநேயர் கோயில் அருகில் இருக்கும் நீர்நிலைகளில் எள்ளு தண்ணி விடுங்க. உணவு வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில். யங் ஸ்டேஜில் உள்ளவங்க கொய்யாப்பழம், பெண் நாய்களுக்கு உணவு, பெண் நாய்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. பூராடம் உங்களுக்கு 27ஆக வருது. ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் திருச்சி திருவனைக்காவலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்க. உணவு வாங்கி கொடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க வெள்ளரிப்பழம், காளான், குரங்குகளுக்கு உணவு, இதை செய்யுங்க. உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு 27ஆக வருது. பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் எள்ளு தண்ணி விடுங்க. உணவு வாங்கி கொடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க பலாப்பழம் தானம் கொடுங்க. பசுக்களுக்கு அகத்திக்கரை கொடுங்க. திருவோணம் உங்களுக்கு 27ஆக வருது. திருவோணம் 27ஆக வருது. வராக பெருமாள் கோவிலுக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க சீத்தாப்பழம், இட்லி இவைகளை தானம் கொடுங்க. குரங்குகளுக்கு உணவு கொடுங்க. அவிட்டம் உங்களுக்கு 27ஆவது நட்சத்திரமாக வருது. திருவன்காடு அகோரமூர்த்தி ஸ்தலம், புதன் ஸ்தலம். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் சென்று வழிபடுங்க. எள்ளு தண்ணி விடுங்க. தக்காளி சாதம், ஆப்பிள் இவைகளை யங் ஸ்டேஜில் உள்ளவங்க தானம் கொடுங்க. சிங்கங்களுக்கு உணவு கொடுங்க. முடியலைன்னா இந்த பழத்தை பொருளை தானம் கொடுங்க. சதயம் உங்களுக்கு 27ஆக வருது. அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள நீர்நிலைகளில் எள்ளு தண்ணி விடுங்க. கருப்பு திராட்சை தானம் கொடுங்க. குதிரைகளுக்கு உணவு கொடுங்க. இது யங் ஸ்டேஜில் உள்ளவங்க. பூரட்டாதி உங்களுக்கு 27ஆக வருது. குபேரன் கோவிலுக்கு சென்று எள்ளு தண்ணி விடுங்க. உணவு பரிமாறுங்க. மாம்பழம் தானம் கொடுங்க. சிங்கங்களுக்கு உணவு கொடுங்க. முடியாது, மாம்பழம் தானம் கொடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க கொடுங்க. உத்திரட்டாதி உங்களுக்கு 27ஆக வருது. கோமோதா பூஜை பண்ணுங்க.
சனிக்கிழமை ராகு கால நேரத்தில். யங் ஸ்டேஜில் உள்ளவங்க அன்னாசி பழம் அதே கோமாதாவுக்கு கொடுங்க. ரேவதி உங்களுக்கு 27 வருது. திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் சென்று எள்ளு தண்ணி விடுங்க. இழந்த பழம் கொத்தமல்லி சாதம் தானம் கொடுங்க. யங் ஸ்டேஜில் உள்ளவங்க யானைகளுக்கு உணவு கொடுங்க. ரைட்டுங்களா? பொதுவாகவே 3 ராகுவுக்கு பிடித்தது 3 நடைமுறையில் வாழ்வியல் பரிகாரமாகவே நீங்கள் வச்சுக்கொண்டே போதும். என்ன சார் வச்சுக்கணும்? திருவாதிரைக்கு டிஎன்ஏ என்ன சார்? சுக்கிரனா? மனைவி என்ன திட்டு வேணாலும் திட்டட்டு சார், விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்று விரிவீர்கள். அதற்குத்தான் திருவாதிரைக்கு சுக்கிரனை கொடுத்துருக்கிறாங்க. பார்வதிக்கும் சிவனுக்கும் பிரச்சனை வந்துச்சா, அவங்க ஏன் ஆள் பாதி அந்த ஆடை பாதியாக ஏன் அர்த்தநாரீஸ்வரர் உண்டாக்குனாங்க? இன்றைக்கு நாங்கள் கும்பிட்றோமா இல்லையா நம்ம அவங்கள? அவர் தானே தலைமகனே. அப்போ பெண்கள் என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்து போங்க. ஆட்டோமேட்டிக்காக ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாதி யார்? டிஎன்ஏ யார்? சனி பகவானா? நல்லா கேளுங்கம்மா. சுவாதிக்கு டிஎன்ஏ யார்? சனி பகவான். அப்போ மூத்த சகோதரம், முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் கரெக்டாக நடத்தினீங்கனாவே உங்களை ராகு பிரம்மாண்டம் கொடுத்துருவார். அதே மாதிரி சதய நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ என்ன? ராகுவா? தந்தை வழி பாட்டன்களை குறிக்குதா? தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுத்துருவோம். நான் எப்படி சொன்னேன்? அந்த அம்மாவை பார்த்தோன்னே அவங்க பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னேனா இல்லையா? எப்படிம்மா சொன்னேன்? அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? புளு யாருடைய கலர்? ராகு பகவானுடைய கலரா? சனி பகவானுடைய கலரும் அதுதான். ராகுவுக்கும் புளுவும் பிளாக்கும் ராகுக்கும் தான். இப்போ பாதிப்பாயிட்டாங்களா? புரிதல் உங்களுக்கு? யார் போட்டிருக்காங்க புளு அப்படின்னா அது வேறு விஷயம். போட்டு நெத்தியில் துண்ணூறு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ எங்காலும் புளு கலர் போட்டிருக்காரு. அவருக்கு ராகு பிரம்மாண்டம். ஆனாலும் அவரும் அடி வாங்கி உட்காந்துருக்கார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவ்வளோதான். ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா அடித்து தூக்கிடுவார். புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கணும். முதல்ல ராகு இல்லீகல் பிஸ்னஸ், ராகு போகக்காரகன், ராகு அவர் இவருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒழுங்காக நடங்க. ராகுட்ட அடித்து கொண்டு போயிடுவார். அடிச்சுன்னா உங்களை பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார். புரியுதா இல்லையாம்மா? இந்திரா யார்? நேரு யார்? ராஜ பரம்பரை ஆண்டாங்களா? சோனியா காந்தி யார்? எங்கேருந்து வந்தாங்க? எங்கேருந்துமா வந்தாங்க? ஆஸ்திரேலியாவிலேருந்து, லண்டன்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க. உண்டா இல்லையா? ராகு வேலை செஞ்சுச்சாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ராகு வேலை செய்யும் சார். நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கிட்டாவே ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாரும் மேடம் எருதுசுரா நண்டகண்ணி உபஜய ஸ்தானங்களில் ராகு இருந்தாலும் நல்லது செய்வார். ஆனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க, பிரம்மாண்டமாக கொடுத்துருவார். அந்த கன்னத்தில் கையை வச்சு தூங்க வச்சுட்டார் ஒருத்தன். அவங்கள கன்னத்தில் கையை வச்சுட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சனி அங்கே படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. சனி யார் நல்லா தூங்குறாங்களோ சனி பகவான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தூங்குறதுனால அதெல்லாம் சோம்பேறி நினச்சிடாதீங்க. தூங்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் வருது. அதனால் 4:30 to 6 ராகு கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாவே ராகு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்காமா? எழுந்து சொல்லுங்க. தப்பா ரைட்டா?
ரைட்டு, உட்காருங்க. நான் சொன்னதில் தப்பு இருக்காமா? எளிய ஜோதிடம் தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஏதோ அவர் அப்படி போட்டார், நம்ம கோடை போட்டு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். புரியுதா இல்லை உங்களுக்கு? அப்போ நட்சத்திரம் ஒரு மனிதனை வாழ வைக்கும், வாழ வைக்கும், வாழ வைக்கும். ஐயா சொல்லுங்கய்யா. அதான் தர்ப்பணம் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன நட்சத்திரம்? ராகுன்னு என்ன நட்சத்திரம்? என்ன அஸ்வினியில் என்னது? திருநள்ளாருக்கு போங்க, சனிக்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் எள்ளு தண்ணி நீங்களே விடுங்க, குளிங்க, அர்ச்சனை பண்ணுங்க. 60 வயசுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க இப்போ, அதனால் வச்சுட்டு வந்துடுங்க. ஆமாம், அப்பா அம்மா இல்லாதவங்க போனால் நல்லது. அப்பா அம்மா இருக்கிறவங்களும் போகலாம். தந்தை வழி மூதாதையர்கள் செய்த பாவத்தை தான் நம்ம அழிக்க போகிறோம். அவங்களும் போகலாம். அவங்க போக அச்சப்படுறதுனால நான் இப்படி சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ ஜோதிடம் என்பது திடம், நமக்கு திடத்தை கொடுக்கக்கூடியது. நான் கை ஒடிச்சிருக்கு, வீட்டிலே இருந்திருக்கலாம், ஏன் வர்றேன்? புரியுதுங்களா? மொத்தம் 500 கிலோமீட்டர், இப்போ 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐயா கூட இருங்க, நீங்கள் ஏன் பார்த்துக்கங்கன்னு தான் சொன்னார். ஆனால் நான் ஏன் வர்றேன்? நம்மளால் முடிஞ்சதை ஐயாட்ட கற்றுக்கிட்டதை ஒரு 4 இதை எடுத்து விடுவோம். புரியுதுங்களா? என்னங்கய்யா அவர் ஐயா நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, எழுந்திரிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு நட்சத்திரம் என்ன? உங்கள் ராகுனி என்ன நட்சத்திரம்? என்ன திருவாதிரையில் ராகு நிற்கிது, சுயசாரம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு கணக்குக்கு. ஆனால் அதற்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? மிருகசீரிடம். ரைட்டுங்களா? மிருகசீரிடம் யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயுடைய நட்சத்திரம். சகோதரர் பாதிச்சிருக்கா? உண்டா இல்லையா? அவ்வளோதான். என்னங்கய்யா இப்போ சொன்னமா இல்லையா? அப்போ நடந்திருக்கா இல்லையா? ஐயா தம்பி, நீங்கள் எதுவும் கேட்கணுமா? கேளுங்க. என்ன கேட்குறேன் சொல்லுங்கம்மா. நீங்கள் திருவாதிரை திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு போயிட்டு எள்ளு தண்ணி விடுங்க. சனிக்கிழமை ராகு கால நேரத்தில் செய்யணும். ரைட்டுங்களா? இதுக்கு மேலே பேசுங்கன்னா அடிச்சு விடுவேன்ட்டு வந்துட்டார். ஏன்னா இந்த வாய்ப்பினை வழங்கிய அதற்கு முன்னாடி என்னுடைய செல் நம்பர் 9686198672925440. இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்பர் சொல்லணுமா? 9686198672925440. இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் வல்லரசு திவ்யா என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவருடைய குடும்பங்களும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், எங்களுடைய வாழ்வின் வழிகாட்டி பிரபஞ்ச குழுவின் செயலாளர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுடைய குடும்பங்களும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கதிர் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் துணை செயலாளர் பிரபஞ்ச குழுவின் நம்பிக்கை தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பங்களும், ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுடைய குடும்பங்களும், PRO அருள்ராம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் அண்ணன் சிவகாளீஸ்வரன் அவர்களுடைய குடும்பங்களும், பூபதிராஜன் ஐயா அவருடைய குடும்பங்களும், எதிரே அமர்ந்திருக்கின்ற ஜோதிடம் பயிலுகின்ற அனைவருக்கும், ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் அனைவருடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன்,
பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்து வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நட்சத்திரங்கள் பற்றிய சித்தாந்தங்களை மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு மாதமும் நமக்காக கொடுத்துட்ருக்காரு. இப்படிலாம் நட்சத்திரத்தில் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அருமையான கருத்துக்களை ஒவ்வொரு மாதமும் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாத சொற்பொழிவும் மிக சிறப்பாக இருந்தது. அந்த சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு நம்மளுடைய பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் பல்வேறு பணிகளுக்கு இடையில் ஐயா மட்டும்தான் மீட்டிங் ஒவ்வொரு மாதமும் வருவார். இன்றைக்கி அவருடைய குலதெய்வ நிகழ்வுக்காக ஐயா அவருடைய மனைவியும் அவருடைய புதல்வன் அவர்களும் நம்முடைய கருத்தரங்கு வருகை புரிந்தனால அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப நபர்களை கௌரவிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போது தான் நம்ம பிரபஞ்சகுல அறக்கட்டளை கிடைக்கும். வருங்கால திரைப்பட இயக்குனர் எங்களுடைய பிரபஞ்சகுழுடைய எதிர்கால தலைமுறை ராகுல் விஸ்வநாதன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றேன். ஐயா அவர்களுடைய மாமன் மச்சான் சரவணன் ஐயா அவர்களும் நம்முடைய பிரபஞ்சகுலுக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க பட்டுக்கோட்டையிலிருந்து. அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நான் ஆக்சுவலாக கடந்த ஒரு வாரமாக மலேசியா போயிருந்தேன். நம்மளுடைய நிர்வாகிகளுக்காக நினைவு பரிசாக மலேசியா முருகன் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அந்த மேடையில் வச்சு கொடுக்குறத நினச்சி சந்தோஷப்படுறேன். ஐயா அவர்களுக்கு தனியாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் குடும்பத்தோடு வந்தனால அவருக்கு மேடையிலேயே கொடுத்து கௌரவப்படுத்த விரும்புகிறேன்.